அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் அழகு? சொர்க்கத்தோட ஹூர்லின் பெண்கள் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களோட அழக நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. ஒரு சமயம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட குர்ஆன்ல ஹூர்லின் பெண்களை பத்தி வரக்கூடிய வசனங்களோட விளக்கத்தை கேட்டாங்க. நபி, ஹூர்லின் பெண்களோட கண்கள் அகன்ற கண்களா இருக்கும், கருமையான கருவிழிகள், அழகான நிறம், கை கால்கள் பறவையோட ரெக்கைகள் மாதிரி, முடி இல்லாம இருக்கும். இன்னும் மனிதர்களோட கைகள் தொடாத சிப்பிக்குள்ள இருக்கிற முத்துக்கள் மாதிரி ஹூர்லின் பெண்கள் தூய்மையானவங்களாவும் நேர்மையானவங்களாவும் அன்பானவங்களா இன்னும் சம வயசுல இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஹூர்லின் பெண்களை பத்தி கேட்கும்போது உலகத்தோட பெண்கள் பாதுகாப்பா இல்லாத மாதிரி உணர்வாங்க. தன் கணவருக்கு ஹூர்லின் பெண்களை தான் ரொம்ப பிடிக்கும், அவங்க தான் ரொம்ப அழகானவங்களா தூய்மையானவங்களா இருக்காங்களேன்னு நினைப்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, பூமியில இருக்கிற இறைவனை நம்பிக்கை கொண்ட பெண்கள் சொர்க்கத்து ஹூர்லின் பெண்களை விட ரொம்பவே அழகானவங்களா இருப்பாங்க. ஏன்னா இந்த பூமியில வாழும்போது நம்பிக்கை கொண்ட பெண்கள் அல்லாவை வணங்குறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, தொழுகையை பேணுதலோட சரியான நேரத்துல தொழுகிறாங்க, அல்லாவுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கிறாங்க. சொர்க்கத்தோட ஹூர்லின் பெண்கள் பூமியில சஜ்தா செய்யறதில்ல, அவங்களுக்கு தொழுகை கொடுக்கப்படல, நோன்பு வச்சதில்ல, அவங்களுக்கு ஆசைகள் இல்ல. ஆசைகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டமானது. உலகத்து பெண்களுக்கு இருக்கிற உண்மையான சோதனையே அதுதான். இதனாலேயே மறுமையில உலகத்து பெண்களுக்கு அல்லாஹ் அவங்களோட முகத்துல ஒளியையும் உடம்புல பட்டு துணியை போல மென்மையும் கூலியா கொடுப்பான். இன்னும் அழகான நிறத்தோட இருப்பாங்க. பச்சை நிற ஆடையையும் மஞ்சள் நகைகளையும் அணிவாங்க. அவங்களோட சீப்பு கூட தங்க சீப்பா இருக்கும். உலகத்துல ஒழுக்கத்தோட நல்ல குணத்தோட வாழ்ந்தனால மறுமையில இவ்வளவு சிறப்புகளை அவங்க அடைவாங்க. தன் கணவனோட சொர்க்கத்துல நிலையான வாழ்க்கையும் வாழ்வாங்க. இறைவா, உன்னுடைய ஒளியையும் நீ தரக்கூடிய சிறப்புகளையும் அடையக்கூடிய பெண்ணா என்ன ஆக்குன்னு துவா செய்வோம். நல்ல குணத்தோட வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் மிக சிறந்த கண்ணியத்தை பெற்ற அழகான பெண்களா ஆகுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.